ஹாய் கைஸ், இப்போது சில்க் த்ரெட் பேங்கிள் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 2 பேங்கிள், ஒரு சிஸ்ஸர், ஏதாவது சில்க் த்ரெட் உங்களுக்கு பிடிச்ச கலரில், அதுக்கப்புறம் ஒரு க்ளூ, ஃபெவிகால் வாங்கிக்கோங்க, அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு கேலண்டர் அட்டை, அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு பாக்ஸ் எடுத்து அதுக்குள்ளே சில்க் த்ரெட்டை போட்டுக்கோங்க. ஏன்னா கீழே விழுந்தால் அது சிக்காயிடும். ஸோ அதில் போட்டு யூஸ் பண்ணுங்கள். அந்த சில்க் த்ரெட்டை இந்த மாதிரி கேலண்டர் மேலே வச்சு டைட்டாக பிடிச்சிக்கிட்டு 22 தடவை இல்லை 25 தடவை 22 to 25 தடவை சுற்றி எடுத்துக்கணும். அதை கட் பண்ணி எடுக்கும்போது இந்த மாதிரி அன்ஈவனாக இருந்துச்சுன்னா அதை மறுபடியும் கட் பண்ணி ஈவனாக மாற்றிக்கோங்க. அதில் கொஞ்சமாக க்ளூ வச்சு இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி க்ளூ வச்சு எடுத்துக்கணும். உருண்டையாக உருட்டக்கூடாது அந்த நூலை. ஸோ ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி க்ளூ வச்சு இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சி விட்டுக்கோங்க. இன்னும் ஒரு 2 minutes கூட அதை காய நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பேங்கிள் எடுத்து அது இன்சைடில் கொஞ்சமாக க்ளூ வச்சு தேய்ச்சி விட்டுக்கோங்க. தேய்ச்சிட்டு இந்த மாதிரி அந்த த்ரெட்டை நம்ம அதோட ஒட்டிக்கணும். இப்போ நான் ஒட்டுறேன்ல, அந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை ஒரு 5 minutes வச்சு காய வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த நூலை இந்த மாதிரி ஃப்ளாட்டாக பிடிச்சி டைட்டாக நம்ம அது மேலே கட்டை விரலை வச்சு டைட்டாக பிடிச்சிக்கணும். இந்த மாதிரி சுற்றி சுற்றி எடுக்கணும். ஒன்றுக்கு மேலே ஒன்று சுற்றக்கூடாது. அதுக்கு அடுத்து நீங்கள் சுற்றுறது அதுக்கு பக்கத்தில் இருக்கணும். அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா அது ரொம்ப பல்காக காட்டும். ஸோ அதுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி இருக்க மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் அந்த த்ரெட்டை நம்ம சுற்றணும். இந்த மாதிரி சுற்றி எடுக்கும்போது சம்டைம்ஸ் இது பாதி வரைக்கும் கூட வரலாம். ஃபுல்லாக வராமல் எல்லாம் கேலண்டரோட சைஸ் சின்னதாக கூட இருந்திருக்கலாம். ஸோ 2 times சுற்றுற மாதிரி இருக்கும். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நல்லா பெரிய கேலண்டராகவே எடுத்துக்கோங்க. இல்லை நல்லா லென்த்தாக இருக்கிற மாதிரி ஏதாச்சும் அட்டையோ இல்லை ஃபைல்லையோ வச்சு சுற்றிக்கலாம் நீங்கள். அதுக்கப்புறம் அது இன்சைடில் கொஞ்சமாக க்ளூ போட்டு அது மாதிரி அந்த நூலே கொஞ்சமாக நம்ம க்ளூ போட்டு எடுத்துக்கணும். இந்த மாதிரி டைட்டாக பிடிச்சி நீங்கள் அதை ஒட்டிக்கணும். எக்ஸஸாக இருக்கிற அந்த த்ரெட்டை நம்ம சிசரால் கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி 2 பேங்க்லேயும் ஃபுல்லாக சுற்றி எடுத்துக்கோங்க. எடுத்தோன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நீட்டாக சுற்றிருக்கேன்னா இந்த மாதிரி 2 பேங்க்லேயும் சுற்றி எடுத்து வச்சுக்கணும். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அதை அழகுப்படுத்தணுன்னா அது மேலே நீங்கள் ஸ்டோன் யூஸ் பண்ணிக்கலாம். குந்தன் ஸ்டோன் கேட்டிங்கனாலே கடையிலலாம் ஃபேன்சி கடையில் கிடைக்கும். ஏன்னா இந்த ஆரி ஒர்க் பொருள்லாம் வைப்பாங்கள்ல, அங்கே கேட்டிங்கன்னா கிடைக்கும். இந்த மாதிரி வளையலுக்கு மேலே கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணி நான் அதில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டேன். நீங்கள் அந்த மாதிரி பண்ண வேண்டாம். கொஞ்சமாகவே க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அதில் இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டோனாக எடுத்து ஒட்டணும். உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் ஒட்டி எடுத்துக்கோங்க. இதை ஒட்டுறதுக்குன்னு வேறு ஒரு பெண்ணெல்லாம் அதுக்கு இருக்குது.
நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறதா இருந்தால் நீங்கள் அந்த மாதிரி பென் வாங்கி வச்சுக்கலாம். அது உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் ஈஸியாகவும் இருக்கும். அதை ஒட்டும் போது லைட்டாக அதுக்கு மேலே ஒட்டிட்டு ஒரு சின்னதாக லைட்டாக அழுத்தி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து க்ளூ அப்ளை பண்ணணும். மொத்த வளையலுக்கும் க்ளூ அப்ளை பண்ணதுக்கப்புறம் பண்ணலாம் அப்படின்னு பண்ணாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணுங்கள். நான் 2 பேங்க்லேயும் நல்லா க்ளூ அப்ளை பண்ணி காய வச்சு எடுத்துக்கிட்டேன்.